நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட லயலோ காலேஜோட முன்னாள் மாணவர் என்ற பேர்ல கருத்து கணிப்புலாம் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க வந்தாலும் டேட்டாவோட தான் போறது. பக்காவா இருக்கும் மேடம். நான் சாதாரண ஆளே கிடையாது, மோசமான ஆள். நான் மோசமான ஆளா? பக்காவா இறங்கி ரிசர்ச் அனாலிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். 6.5 கோடி பேர்ட்டி நாங்க வாக்கு இது எங்க வீட்டுக்கு தான் வரவே இல்லையா சார்? வந்தோம். நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்குள்ள உங்களோட நீங்க எப்படிப்பட்டவன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட எடுத்துக்கிட்டோம். என்ன சார் போங்கா இருக்கு? எடுத்துட்டோம் மேடம். ஒருத்தர் விடாம 6.5 கோடி பேர்ட்டி நாங்களே போய் நேரடியா எடுத்த சர்வே எங்கிட்ட இருக்கு. 5 பேப்பர்ல 6.5 கோடி பேரோட சர்வே வச்சிருக்கோம். 4 பேப்பர்ல 6.5 கோடி பேரோட சர்வே. உங்க கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? தாவேகா தான் முதலமைச்சர். தாவேகால விஜய் தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. காலேஜ் போய் படிச்சீங்களா? ஆமாமா, நான் படிச்சேன். 85% விஜய்க்கு வருது. நிஜமாவே படிச்சீங்க, அறிவெல்லாம் இருக்கு. ஆமா, தாவேகா விஜய் தான் முதலமைச்சர். நான் எடுத்த எடுப்புல 2 வருஷம் கழிச்சு வந்து முதலமைச்சரா வரும்னு இப்படி சொல்றீங்க. எவ்வளவு சார் காசு? இல்ல மேடம், நான் வந்து 2021ல அன்னைக்கு எஸ்ஐஆர் இல்லாதனால 7 கோடி பேர்கிட்ட நாங்க போய் நேரடியா போய் சர்வே எடுத்தோம். 7 கோடி பேர். அப்ப சீமானன் தான் மாற்றா இருந்தார். நானே போய் பயத்துல போய் கை நடுங்கி போய் சீமானுக்கே ஓட்டு போட்டேன். அந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கீங்க. இல்ல, நான் போட்டேன். அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் அவர் மாற்றா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாற்றல. அப்புறம் தான் எனக்கு இன்னொரு கண்ணு திறந்துச்சு, விஜய் தான் மாற்று அப்படின்னு. அதுக்கப்புறம் மாற்றம் வரும்னு ஏமாந்துருக்கோம். அப்ப இந்த தடவை வந்து ஏமாறாம இருக்கணும், அந்த அறிவுலாம் இல்ல. திரும்பவும் ஏமாறீங்க. இல்ல, விஜய் தான் மாற்று. எனக்கு தாவேகா சிஎம் 85% ஜெயிக்கிறாரு. இதுல இருந்து கூடமாகுமே தவிர கம்மியாகாது. ஒருவேளை கம்மியாச்சுன்னா நான் மருந்து குடிச்சிருவேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. மருந்து குடிச்சிருவீங்களா சார்? குடிச்சிருவேன். இருமல். ஓகே, நான் 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி நம்ம சந்திக்கிறோம். நிச்சயமா சந்திக்கிறோம். அன்னைக்கு பாருங்க, நாங்க வந்து கன்னியாகுமரியில அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள்ல மொத்தம் 8 இடங்கள்ல வந்து விஜய் வந்து இடத்த பிடிக்கிறாரு. கன்னியாகுமரியில 8 இடங்கள்ல பிடிச்சிடுறாரு. 3 சென்னையை சேர்த்து மொத்தம் 28 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 3 சென்னையில நாங்க சர்வே எடுத்ததுல அது 28ல 27 பிடிச்சிடுறாரு. 27 பிடிச்சிடுறாரு. பெரம்பூர்ல அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் திருச்சியில ஜெயிச்சிடுறாரு. திருச்சியில ஜெயிச்சதுனால இங்க வாபஸ் வாங்கிடுறாரு. என்ன ராஜினாமா பண்ணிடுவாருங்கிறது முத கூட மக்கள் சொல்றாங்களா? ஆமா, சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்க மக்கள் சொல்லிட்டாங்க. இதுல பாருங்க, இந்த பேப்பர்ல பாருங்க, லயலாமணி ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. 45 நாளா புடனையை புடிச்சு தூங்கிக்கிட்டு நீங்க கடைசி நாள் ஓடுறாரு பாருங்க. அந்த ஓட்டத்துக்காகவே அவங்க ஜெயிப்பாங்க. அந்த ஜெயிச்சிடுறாங்க. புசியானது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 ஓட்டுல முழு ஓட்டை வாங்கிடுறாரு. 5 ஓட்டு தான் எதிர்கட்சியே வாங்குறாங்க. மீதி எல்லா ஓட்டும் புசியான்னு வாங்க. டி நகர். நான் பேசிட்டேன். நான் அங்க வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் சர்வே எடுத்தேன். அங்க அதிகமா வடமாநில தொழிலாளர்கள் சாக்ஸ் பெல்ட் எல்லாம் விற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டிங் இருக்கா? போடுறேன்ட்டாங்க. போடுறேன்ட்டாங்க. அதனால அடிச்சு கொடுத்துறேன்ட்டாங்க. அவங்க போடுறேன்ட்டாங்க. புசியானந்து ஜெயிச்சிடுறாரு மேடம். வில்லிவாக்கம் தான் ட்விஸ்ட். என்னன்னா, ஆதவர்ஜுனாவோட ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த எதிரில நிக்கிற கார்த்தி வந்து கட்சியை வந்து தாவேகால வந்து ஜாயின் பண்ணிடுறாராம். இதெல்லாம் வந்து இதுல இருக்கா? இருக்கு. கருத்து கணிப்பு எடுத்தீங்களா இல்ல ஜோசியம்? இல்ல, இன்னைக்கு 400-500 பேர் மொத்தமா தாவேகாவில இருந்து கார்த்தி தலைமையில போய் ஜாயின் பண்றாங்க திமுகவுல. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க இங்க வந்துடுறாங்க மேடம். நான் ஃபுல் டீடைலோட தான். நான் என்னைக்குமே என் உடம்புல பொய்யே வராது. ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 2 பொய் தான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் ஒரு பொய் சொல்றேன். இதோட டிசம்பர் 31 தான் இன்னொரு பொய் சொல்லுவேன். அது காலி ஆயிரும்ல. 2 பொய் தான். இன்னைக்கு 2 பொய் தான் ஒரு வருஷத்துக்கு சொல்லுவேன். அவ்வளவுதான். அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு காணா போயிடுவீங்க. ஆமா. நான் என்னைக்குமே பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்ல. இவங்க இந்த வாட்டி விஜய் நான் வந்து ஜெயிச்சிடுறாரு. வேற யாரு உங்களுக்கு? பல்டாக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்குல அவர் ஈஸியா ஜெயிச்சிடுறாரு. அவர் வந்து விஜயோட அதிக வாக்கு வாங்குறாரு. விஜயை விட அதிக வாக்கு வாங்கி ஜெயிச்சிடுறாரு. விஜய்க்கே ஒரு மாதிரி என்ன நண்பா எனக்கு டஃப் கொடுக்குறன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க 2 பேரும். நான் அந்த போனை கூட ஒட்டு கேட்டேன். நான் அது பேசியிருக்காங்க. நம்ம ஃபர்வேஸ் வந்து எப்படின்னா அவங்க மாமனாரோட சபதத்தை காப்பாத்துறதுக்காகவே நிக்கிறாரு. அவங்களுக்கு பொண்ணு அங்க பாத்துருக்காங்க, புதுக்கோட்டை அறந்தாங்கில. அதனால புதுக்கோட்டையில நிக்காம அறந்தாங்கில நிக்கிறாரு. அவங்க மாமனார் சொல்றாரு, மாப்பிள்ள எம்எல்ஏ ஆயிட்டு வாங்க. ஓகே மாமா, நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாவது ஆயிட்டு வரேன் மாமான்னு நின்றுருக்காரு. அதனால அவரு ஜெயிச்சிருவாரு. வேற யாரு உங்களுக்கு தகவல் வேணும் சொல்லுங்க, நம்ம ஜெயிக்கிறோம். இவங்களை விட்டுருங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அதிமுக, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் டேட்டா எடுக்கீங்க? திமுக வந்து பாத்தீங்கன்னா 1/2% தான் வாங்குது. மொத்தமா கூட்டணி கட்சியில இருந்து எல்லாமே சேர்த்து 1/2% வாங்குறாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% வாங்குறாங்க. மொத்தமா 1% வாங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா ஒரு 10% வாங்குது. 10 வாங்கிருது. நாம் தமிழர் கட்சி 10 வாங்கிருது. அப்படி பார்த்தாக்கா கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 85-95% வந்துருச்சா. மீதி 5% வந்து ஓட்டு போடல. எல்லாம் வெளிநாட்டு ஃபாரின். நான் என்னைக்குமே டேட்டாவோட பேசக்கூடிய ஆளு.
பிஜேபி அந்த 5% வாங்குறதுக்கான பிளான் பண்றாங்க. வெளியூர் போனவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஓட்டு போட சொல்லி. அந்த 5% பிஜேபிக்கு போயிடும், அவங்களுக்கு வந்துடும். மீதி 5% அப்ப 1/2% பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேர்தல் ஆணையம் வாங்கிக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டு போடுறாங்க இந்த வாட்டி. புதுசா ஒரு ட்ரிக் வருது. சரி, ஒரு வேலை டிவிக்கே தோத்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ப மாட்டோமே. இல்ல சார், நம்புறது இல்ல, வரும்ல ரிசல்ட், அதுதானே டேட்டா. அது ஏதோ தப்பு நடந்திருக்கு, மிஷினை வாங்கிட்டாங்க, திருடிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் தேர்தல் ஆணையம் சேர்த்து சதி செஞ்சிருச்சு. 3 நரேஷன் செட் பண்ணி எழுதி வச்சுட்டோம், எல்லாமே ரெடியா இருக்கு. காமராஜரே தோக்கடிச்ச பூமிடா, அண்ணன் ஏமாத்திரடான்னு எழுதிட்டோம். எம்ஜிஆரே பதம் பார்த்த ஊருடா, அண்ணன் யாருடா அப்படின்னு எழுதிட்டோம். அண்ணா நீ விடுற, மக்களுக்காக வந்து நீ மக்கள் துரோகம் பண்ணிட்டாங்க. அடுத்த லைனு, இந்த நாட்டு மக்களும் நாசமா போயிட்டோம் பை பெரியாரு. அந்த விஜயகாந்த் விட்டுட்டீங்க. விஜயகாந்த் எல்லாமே போட்டுருவோம். இப்படி எல்லா நரேஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணன் தோத்த உடனே இதெல்லாம் ஒன்னொன்னு அவுத்து விடுறதா எங்க வேலையே. அண்ணன் தோத்த அடுத்த செகண்ட்ல இருந்து எடுத்து இறக்கி விட்டுருவோம். உங்க ஜோசியத்துல உங்க டேட்டாவுல அடுத்து அண்ணன் வந்து படம் நடிப்பாரா இல்ல மக்களுக்காக செய்வாரா? அண்ணன் இப்பவே படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன்லயே. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இப்ப நடிக்கிறதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்சதை விட இப்பதான் அவருக்கு ஆஸ்காராவே கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு அவர் உழைச்சு முன்னேறி வந்துட்டு இருக்காரு. நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து சிஎம் ஆகுறாரு. இப்ப இதை முடிச்சுட்டு ஆந்திரா வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கானா வெற்றி கழகம், புதுச்சேரி வெற்றி கழகம், கேரளா வெற்றி கழகம், அப்படியே ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இங்க இருக்கிற மாதிரி பர்மா வெற்றி கழகம் பர்மாக்கு போயிடுறாரு. அடுத்தடுத்து பர்மா வெற்றி கழகம் போயிடுறாரு. வடகொரியா வெற்றி கழகம்ல வருது. வடகொரியா பாவேகா அப்படி வந்துருது. அதனால அங்கங்க அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கான எல்லா பிளானையும் அவர் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரி செய்யணும். அவருக்கு நான் பாக்குறேன், கலிபோர்னியாவுக்கு இங்க தேர்தல் அறிக்கை எழுதிட்டு இருக்காரு அவரு. அனுமதி கிடைச்சும் கேன்சல் பண்ணாரு. அதுக்கு டைம் இல்ல, இதுக்கு டைம் இருக்கா? இல்ல, அது வந்து காரணம் என்னன்னா, அது வந்து காரணமே இல்ல. அது வந்து காரணமா பார்க்கும்போது காரணமா தெரியாது. பட் அவர் வந்து இதுதான் காரணம், அவர் சிஎம் ஆயிடுறது இதுதான் காரணம். சரி, ஒரு பர்சனல் கேள்வி, நிஜமாவே ஒரு டேன் ஆயிட்டாரு? இல்ல, இது திமுக சதிதான். அவர் எப்பவுமே வாங்குறதுல சன்ஸ்கிரீன்ல இந்த ஐ படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாய் கடிச்சிரும். அவர் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வர வழியில அந்த மருந்தை வந்து வேற மருந்தை மாத்தி உள்ள வச்சு விட்டுருவாங்க. அப்ப வில்லனுக்கு வந்து வேற மாதிரி காலில் வீங்கிடும். அந்த மாதிரி திமுக என்ன பண்ணிருச்சுன்னா, இவர் வழக்கமா வாங்குற சன்ஸ்கிரீன் கடையில போய் உள்ள வேற ஏதோ கலந்துட்டாங்க. ஆமா, அதனாலதான் அவர் டேர்ன் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவர் எப்பவுமே யூஸ் பண்ற சன்ஸ்கிரீனுக்கு ஏன் இன்னைக்கு வரல? குருவி படத்துல எவ்வளவு வெயில்ல நின்று சண்டை போட்டிருப்பாரு, மொட்டை வெயில்ல ஆந்திரால. ஏன் அவருக்கு டேர்ன் ஆகல? இப்ப டேர்ன் ஆனாரு. நீங்க ஓப்பனா சொல்லுங்க. நீங்க பேசுறீங்களா? நம்ம பேசுவோம். ஒரு படத்துல சிமெண்ட்ல இருந்து எந்திரிச்சு வருவாப்ல, ஏன் டேர்ன் ஆகல? ஏன்னா அந்த சன்ஸ்கிரீன் பவரா இருந்துச்சு. இப்ப இந்த மாசம் மட்டும் சன்ஸ்கிரீனை ஏமாத்திருக்காங்க. அது காரணம் திமுக. ஓகே ஓகே சார், அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம் கருத்து. அப்ப எலெக்ஷன் டே ரிசல்ட் அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்துருக்கும். 2036ல தனுஷ் தான் மேடம் சிஎம். தனுஷ் சிஎம் ஆகுறாரு. நாங்க சர்வே எடுத்துட்டோம். தனுஷுக்கு காம்படிட்டரா சூர்யாவும் பிரதீப் ரங்கசாமியும் வராங்க. அவங்க தான் வெற்றி பெறாங்க. இப்பயே நாங்க சர்வே எடுத்துட்டோம். ரத்தம் வருது, முடிச்சுக்கலாம்.